ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கவி சமையல். இன்னைக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன செய்ய போறோம்னா முட்டை வச்சு சூப்பரான முட்டை போண்டா, முட்டை பஜ்ஜி எது வேணாலும் சொல்லலாம். இப்ப அந்த ரெசிபி தான் உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போறேன். வாங்க இப்ப பார்க்கலாம். வாங்க போலாம். இப்ப முட்டை போண்டாவுக்கு தேவையான முட்டை நான் வந்து முழுசா போட்டா வெடிக்கும். அதனால நான் இந்த மாதிரி 3 முட்டையை பாயில் பண்ணி இந்த மாதிரி ஆஃபா வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா கடலை மாவு 1 கப்பு. இப்ப நம்ம அதுக்கு தேவையானது ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டெப் பண்ணிடலாம்னா, இப்ப நம்ம வந்து இந்த மாவுல முக்கி போடுறதுனால மசாலா கொஞ்சம் உள்ள இல்லாத மாதிரி ஃபீல் ஆகும் முட்டைக்கு. அதனால நான் வீட்டு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன ஸ்பூன்ல டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அதுல கொஞ்சமா வந்து சால்ட் சேர்த்துக்கலாம். இப்ப கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. இப்ப இதுல வந்து தண்ணிய கொஞ்சமா விட்டு ஒரு திக்கான ஒரு பேஸ்டா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா அந்த முட்டையில வந்து மசாலா இல்லாத ஒரு ஃபீல் இருக்காது, நல்லா இருக்கும். உள்ள வந்து காரமா நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த எல்லோ இது இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து நல்லா மசாலாவும் கொஞ்சம் அப்படி ரோலிங் ஆகுது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அக்கா கொஞ்சம் ரோல் பண்ணி பேசுறேன். இந்த மஞ்சள் கருவுக்கு கொஞ்சம் நல்லா உப்பு மிளகாத்தூள் சேர்ந்த மாதிரி இருக்கும், அதுதான் நான் சொல்ல வந்தேன். இப்ப இதுல அப்ளை பண்ணிக்கலாம். இது ஃபுல்லா பண்ணணும்னு இல்லை, இந்த சென்டர் பார்ட் மட்டும் நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க லைட்டா. இந்த மாதிரி பண்ணிட்டு இப்ப நான் எல்லாத்துக்கும் இப்படி பண்ணிடுறேன். இது உங்களுக்கு நான் சொல்றதுக்காக சொல்லியிருக்கேன். இதே மாதிரி நீங்க எவ்வளவு முட்டை வேணாலும் எடுத்துக்கலாம். இதே மாதிரியே நீங்க பண்ணி வச்சிடுங்க. இப்போ இதே மாதிரியே நான் காமிச்ச மாதிரி எல்லா முட்டைக்குமே மசாலா தடவி வச்சுட்டேன். சென்டர் மட்டும் தான் நீங்க மசாலா போடணும், ஃபுல்லா போடுறது கிடையாது, சென்டர் மட்டும். இப்ப போட்டுட்டேன். அடுத்தது இப்ப மாவு எப்படி மிக்ஸ் பண்ணலான்னு பாக்கலாம். 1 கப்பு வந்து கடலை மாவு. இப்ப அடுத்தது கொஞ்சமா இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு. அடுத்து வெறும் சில்லி பவுடரு, மிளகாய்த்தூள், தனி மிளகாய் தூள் கொஞ்சமா போடுங்க, நிறைய காரம் ஆயிடும். அப்புறமா நான் ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். 1/4 டேபிள் ஸ்பூனு. நான் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணுவேன், டேபிள் ஸ்பூனா ஸ்பூனான்னு நீங்க பார்த்து அதே மாதிரி பண்ணுங்க. கொஞ்சமா பெருங்காயம். நம்ம எந்த பஜ்ஜி ரெசிபி பண்ணாலுமே கொஞ்சம் பெருங்காயம் சேர்க்கணும். அதுக்கு அடுத்து கொஞ்சமா இட்லி சோடா கொஞ்சமா போடணும், ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டுக்கோங்க, அதுவே போதும், நிறைய யூஸ் பண்ணாதீங்க. கலருக்காக நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சமா யூஸ் பண்றேன். இதுவும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். இப்ப நம்ம தண்ணி ஊத்தி ஒரு திக்கான ஒரு பேட்டர் அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியா மிக்ஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப கெட்டியாவும் இல்லாம ஒரு மீடியமான ஒரு இது. ரொம்ப ஈஸி தான் இது. மிக்ஸ் பண்ணிட்டு, ஏன்னா இது வந்து நம்ம இதுலயே வந்து இஞ்சி பூண்டு சேர்க்க போறோம். ஏன் இது மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு போனோம்னா அது அப்படியே வந்து ஒரு இடத்துல கட்டியா நின்றுச்சுன்னா உங்களுக்கு இஞ்சி பூண்டு வாசனை வரும். அதிகமா போடாதீங்க, எண்ணெயில வந்து ஒட்டிக்கும். இப்போ வந்து இந்த வாழ்வு இல்லையா, முட்டை வந்து வாழ்வு கேஸ் பிடிக்கும்ன்றதுனால நான் கொஞ்சமா போடுறேன், அவ்வளவுதான். இந்த அளவுக்கு தான் இஞ்சி பூண்டு. இப்ப இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கரைச்சி நல்லா திக் பேட்டரா இந்த மாதிரி நம்ம கட்டி இல்லாத இந்த மாதிரி பண்ணிட்டோம். இந்த அளவுக்கு இருந்தா போதும். இப்போ வந்து நான் ஏற்கனவே வந்து இங்க ஆயில் வந்து ஹீட் பண்றதுக்கு ஊத்தி கடாயில வச்சிருக்கிறேன். இப்ப நம்ம வந்து இந்த முட்டையை எடுத்து இதுல துவைச்சு போட வேண்டியதுதான். அம்மா அந்த பக்கம் போயிடு. இப்ப இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது மேல இப்படி மாவு விட்டுருங்க, அவ்வளவுதான். பார்த்து செய்யுங்க, எண்ணெயில செய்யும் போது கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒண்ணு நம்ம எல்லாத்தையுமே போடலாம். இப்ப நீங்க முழுசா போட்டீங்கன்னா வெடிக்கும், அதனாலதான் நான் பாதியா போட்டிருக்கிறேன். இப்ப இது மாதிரி எல்லாத்தையுமே போட்டுடலாம். இப்ப நம்ம எல்லாத்தையுமே போட்டுட்டோம். இப்ப உடனே திருப்பாதீங்க, 1 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அடுத்த சைடுக்கு நம்ம இது மாதிரி திருப்பிக்கலாம். நல்லா ப்ரௌனா நல்லா செவந்து வரும். அதுக்கப்புறம் நம்ம எடுக்க வேண்டியதான். இது ரொம்ப நேரம்லாம் ஆகாது, ரொம்ப குயிக்கா செஞ்சிடலாம். அப்படியே நம்ம விட்டு இந்த பக்கம் செவந்ததுக்கு அப்புறமா திருப்பி நம்ம எடுக்கும்போது பார்க்கலாம். இந்த ஸ்டேஜ்ல எடுத்துடலாம். பாருங்க, நல்லா செவந்து இந்த மாதிரி வந்துடுச்சு. அது வெடிக்குது, இங்க பாருங்க, வெடிச்சு இந்த மாதிரி எண்ணெய் எல்லாம் தெரிச்சிருக்கு. அதனால நீங்க செய்யும் போது கேர்ஃபுல்லா செய்யுங்க. இந்த அளவுக்கு வந்தாலே போதும். நல்லா செவந்து இந்த மாதிரி வந்துருச்சு. முட்டை போண்டா எடுத்துடலாம். இப்ப நான் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் போட்டிருக்கேன். இதுல எண்ணெய் வந்து இப்படி தெரிச்சதுனால இந்த மாதிரி இருக்கு. இப்ப நம்ம எடுத்துடுறேன்.
அவ்வளவுதான். ரொம்ப குயிக்கா நீங்க வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல இருந்துச்சுன்னா வாழைக்காய் பஜ்ஜி, எப்பயும் மிளகாய் பஜ்ஜி செய்யற மாதிரி இதையும் அதே மெத்தட் தான். நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு செஞ்சு சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. இப்ப நான் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை போண்டா ரெடி ஆயிடுச்சு. முட்டை பஜ்ஜி, முட்டை போண்டா யாரு எந்த பேர் சொல்லணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். குயிக்கா ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.